Students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் knowing our numbers. எக்ஸசைஸ் 1.4 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது எக்ஸ்பேண்டிங் யூசிங் பிராக்கெட்ஸ். பிராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத டீடைலா இந்த கிளாஸ்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பரை நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 7 into 109 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். நார்மல் மல்டிப்ளிகேஷன் நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வந்து இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் கஷ்டப்படணும். பட் ஆனா இதுவே வந்து பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா நம்ம வந்து பண்ண முடியும், சரிங்களா? ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க 7 நான் வந்து அப்படியே வந்து எடுத்து எழுதிக்கிறேன், சரிங்களா? ஸோ 7 into இப்போ இந்த 109 வந்து இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் வந்து பிரேக் டவுன் பண்றேன். ஸோ எப்படி பிரேக் டவுன் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 100 + 9 அப்படின்னு வந்து பிரேக் டவுன் பண்றேன். ஸோ ஹண்ட்ரட்ஸாவும் ஒன்ஸாவும் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்க வந்து டென்ஸ் வந்து கிடையாது, 0 இருக்கிறதுனால ஹண்ட்ரட்ஸாவும் ஒன்ஸாவும் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அதாவது இங்க 7 into வந்து இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 100 + 9 வந்து இருக்கு. இதை எப்படி வந்து பிரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 7 into ஸோ 7 into ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 7 into 100 வந்து நமக்கு வந்து கிடைக்கும், போட்டாச்சு. அடுத்து வந்து ஒரு பிளஸ் சைன் இருக்கா, பிளஸ் வந்து எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்னது 7 into 9 பிராக்கெட் குள்ள போட்டுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. 7 into 9 so that is equal to 7 into 100 700 அதாவது 7 ones are 7, ரெண்டு 0 இருக்கு, சோ அதை தான் நம்ம வந்து பண்ணிருக்கோம். 700 plus 7 nines are 7 nines are என்னது 63. இப்போ 700யும் 63யும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 763. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணாமலேயே பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈஸியா ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு நம்பர் வந்து எடுத்துக்க போறேன். 102 அப்படின்னு வந்து ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 103 அப்படின்னு வந்து இன்னொரு நம்பர் வந்து எடுத்திருக்கேன். இதை எப்படி எழுதலாம்? 102 வந்து எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணலாம்னா 100 + 2 அப்படின்னு வந்து பிரேக் டவுன் பண்ணலாமா? நடுவில் இன்டூ சைன் இருக்கு, இன்டூ போட்டுக்கோங்க. 103 வந்து இருக்கு, 103 எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம்? 100 + 3 அப்படின்னு வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். இப்போ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்றேன். ஸோ 100 into 100, சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்றேன். ஸோ பிளஸ் போட்டுக்கோங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சைன் தான் வந்திருக்கு, ஸோ பிளஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100யும் 3யும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 100 into 3. அடுத்து இங்கேயும் பிளஸ் தான் வந்திருக்கு, ஸோ பிளஸ் போட்டாச்சு. இப்போ செகண்ட் நம்பர் வந்து எடுக்கிறேன். செகண்ட் நம்பரை எதோட மல்டிப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பரோட இப்போ மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 into 100. ஸோ 2 into 100. அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் சைன் தான் வந்திருக்கு, ஸோ பிளஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 into 3 ஸோ 2 into 3. இது வந்து சிம்பிளிஃபைடா எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 100 + 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா into 100 + 3. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 100 100ஓட மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 100 வந்து 3யோட மல்டிப்ளை பண்ணணும். 2 வந்து 100ஓட மல்டிப்ளை பண்ணணும். 2 வந்து 3யோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து இங்க வந்து பண்ணியிருக்கோம். நடுவில் பிளஸ் ஆபரேஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இப்போ 100 100ஓட மல்டிப்ளை பண்றீங்க. 1 into 1 வந்து கிடைக்குமா? இங்க 2 0 இருக்கு, இங்க 2 0 வந்து இருக்கு. ஸோ டோட்டலி 4 0. 1 2 3 4. அடுத்து பிளஸ் சைன் இருக்கா, ஸோ பிளஸ் போட்டுக்கோங்க. 100 into 3 300 பிளஸ் சைன் இருக்கு, பிளஸ் போட்டாச்சு. அடுத்து 2 into 100 200 பிளஸ். அடுத்து 2 into 3 6 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 300 + 200 500. 500 + 6 506. இதோட ஒரு 10,000 வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்படின்னா 10,506. ஸோ ஈஸியா வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணாம பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈஸியா நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.4ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம்.